வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போகிறாங்க. அந்த மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆழ்கடல் போகக்கூடிய கப்பலை ஃபுல்லாக ஐஸால் நிரப்புவாங்க. ஏன்னா இவங்க போய் ஒரு 10 நாள் 15 நாள் தங்கியிருந்து மீன் பிடிப்பாங்க. அந்த பிடிக்கிற மீனை உயிரோடு இருந்தாலும் உயிரோடு அந்த ஐஸ் பாக்ஸுக்குள்ளே போடுவாங்க. அந்த மீன்பிடி கப்பலின் அடித்தளத்தில் பெரிய ரேக் மாதிரி இருக்கும், குடோன் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாகவே இந்த ஐஸ் பாரை உடைச்சி அதை ஃபில்லப் பண்ணுவாங்க. பாருங்கள், ஐஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த பார் ஐஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பார் ஐஸை உடைக்கிறதுக்கு ஒரு மெஷின் வச்சுருக்காங்க. அந்த மெஷின் வச்சு உடைச்சி தூளாக்கி அதை அந்த பிளாஸ்டிக் கிரேட்டில் ஏற்றி அந்த பாருங்கள் அந்த போட்டுக்கு உள்ளே தள்ளி விடுவாங்க. உள்ளே அங்கே ஒரு 2-3 பேர் அந்த ஐஸ் கிரேட்டை வாங்கி இந்த சேம்பரை ஃபில்லப் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், கிரேட்டில் ஐஸ் ஏற்றி தள்ளி விட்றாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள். இவங்க யாருமே மீன் பிடிக்க போகிறவங்க கிடையாது. மீன் பிடிக்க போகிறவங்க கரெக்டாக இந்த போட்டில் எல்லா ஒர்க்கும் ஃபைனல் பண்ணி, மெக்கானிக்கல் சம்மந்தமான ஒர்க்கு, வேறு ஏதாவது ஃபால்ட் இருந்தால் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த மீன் பிடிக்க போகிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்க இப்போ பாருங்கள், இங்கேயே 8-10 பேர் வேலை செய்கிறாங்க. இவங்க வேலை இந்த ஐஸை ஃபில்லப் பண்ணுறது தான் அவங்க வேலை. பாருங்கள், இப்போ அந்த ஐஸ் இங்கே பாருங்கள், அந்த கப்பலில் கீழ்த்தளத்தில் இருக்கிற அந்த ஒரு டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளே தான் கீழே ஃபில்லப் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த ஐஸ் எல்லாமே கீழே அந்த சேம்பரில் ஃபில்லப் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ பிடிக்கிற மீன் எல்லாத்தையுமே அப்படியே உள்ளே அந்த பாக்ஸ் திறந்து உள்ளே ஃபில்லப் பண்ணிடுவாங்க. எவ்வளோ அதிகமாக மீன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம். சில டைம் நல்ல மீன் கிடைக்கலாம், சில டைம் கிடைக்காம போகலாம். மீன் பிடிக்க போகிறவங்க எல்லாருக்குமே ஒரு ஷேர் இதில் இருக்குது. அதாவது அந்த மீன் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆகிற செலவு எல்லாமே அந்த போட்டு ஓனர் பண்ணுவார். எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, ஒரு 3 lakhs விற்றாங்கன்னா அந்த போட்டோட செலவு, அந்த ஐஸ், டீசல், இது எல்லா செலவும் போக அதை இவங்க ஒரு 10 பேர் மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அவங்களும் அந்த ஓனரை ஒரு ஷேர் பண்ணி அந்த லாபத்தை எடுத்துக்குவாங்க. சில டைமில் அதிகமான மீன் கிடைச்சி நல்ல லாபம் கிடைக்கலாம், சில டைமில் கிடைக்காமலும் இருக்கலாம்.